வனவிலங்கு சரணாலயத்தின் முதன்மை நோக்கம் என்ன? சரியான விடை. காயமடைந்த, அனாதை அல்லது கைவிடப்பட்ட விலங்குகள் மீட்கவும் செழிக்கவும் பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குதல். 1894இல் முதல் நவீன வனவிலங்கு சரணாலயத்தை நிறுவிய பெருமைக்குரிய அமைப்பு எது? சரியான விடை. லண்டனின் விலங்கியல் சங்கம். வாழ்விடத்தை பாதுகாப்பதில் வனவிலங்கு சரணாலயங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் என்ன? சரியான விடை. மனித வனவிலங்கு மோதல். எந்த இனம் அதன் புகழ் மற்றும் தகவமைப்பு தன்மை காரணமாக பல வனவிலங்கு சரணாலயங்களில் அடிக்கடி காணப்படுகிறது? சரியான விடை. ஆப்பிரிக்க சாம்பல் கிளி. ஒரு பொதுவான வனவிலங்கு சரணாலயத்தின் தினசரி நடவடிக்கைகளில் தன்னார்வலர்கள் என்ன பங்கு வகிக்கிறார்கள்? சரியான விடை. அவர்கள் விலங்கு பராமரிப்பு, பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் கல்வித் திட்டங்களுக்கு உதவுகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள பல வனவிலங்கு சரணாலயங்களில் எந்த வகையான வாழ்விடங்கள் அடிக்கடி காணப்படுகின்றன? சரியான விடை. வெப்பமண்டல மழைக்காடு. உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான வனவிலங்கு சரணாலயங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொதுவான குறிக்கோள் என்ன? சரியான விடை. அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாத்தல். உலகெங்கிலும் உள்ள பல வனவிலங்கு சரணாலயங்களுக்கு எந்த அமைப்பு முக்கியமான நிதி ஆதரவை வழங்குகிறது? சரியான விடை. உலக வனவிலங்கு நிதியம் WWF. பல வனவிலங்கு சரணாலயங்களின் விலங்கு பராமரிப்பின் அடிப்படையில் தனித்துவமான அம்சம் என்ன? சரியான விடை. அவை மறுவாழ்வு மற்றும் வெளியிடும் திட்டங்களை வழங்குகின்றன. அவை விலங்குகள் காடுகளுக்கு திரும்ப உதவுகின்றன. வனவிலங்கு சரணாலயத்தில் எந்த வகையான நிபுணத்துவம் அடிக்கடி தேவைப்படுகிறது? சரியான விடை. கால்நடை பராமரிப்பு மற்றும் விலங்கு நடத்தை அறிவு. இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.